தருமபுரி மக்களை கழுகுகளைப் போல் வேட்டையாடும் நுண்ணிதி நிறுவனங்களுக்கு முடிவு கட்டுவோம் என்ற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும், மக்கள் மன்றத்தை சார்ந்த தோழர்களுக்கும் மற்றும் காஞ்சி பகுதி வாழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க இந்த நுண்ணிதி நிறுவனம் அப்படின்னா சரியா புரிய மாட்டேங்குது. அதனால நான் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னே சொல்லுவோம். அதுதான் நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை. ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னும் போது ஏன் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில போய் கடன் வாங்கணும்? அவங்க மட்டும் எப்படி ஈஸியா கடன் கொடுக்குறாங்க? கடன் அப்படின்னாலே நம்ம பேங்க்ல போய் கேட்டா 1008 ப்ரொசீஜர் வச்சிருக்கிறானுங்க. ஆனா அந்த ப்ரொசீஜர்லாம் நம்மளால ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கடனை உருப்படியா வாங்க முடியாது. ஆனா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மட்டும் எவ்வளவு ஈஸியா நமக்கு கடன் கொடுத்துருக்கு. அது எப்படி அதால மட்டும் முடியுது அப்படின்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஆனா இதுலயும் அரசினுடைய தலையீடு இருக்கு. இல்லாம அவ எதுவுமே பண்ண போறது இல்ல. இதுக்கு பின்புலமா இருக்கிறது வேற ஒன்றும் இல்ல, தனியார் மயம் தான். எல்லாமே இப்போ தனியார் மயம் ஆயிட்டே இருக்கு. அரசு எதையுமே நேரடியா மக்களுக்கு செய்ய முடியல. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கட்டத்துல தனியார் நிறுவனங்கள் மூலமா ஏதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அது ஆரம்பிக்கிற ஒரு ஆரம்ப புள்ளி தான் இன்னைக்கு ஒரு பெரிய பூதாகரமா என்ன ஆகுதுன்னா, அது பெரிய இருக்கிற எல்லா மக்களையும் சுரண்டி நல்லா கொழுத்து போயிருக்கிற தனியார் நிறுவனங்கள் தான் இப்போ வளர்ந்துகிட்டு வருது. அந்த மாதிரி வளர்ந்துட்டு வர பல நிறுவனங்கள் தான் இந்த காஞ்சிபுரத்துலயும் இப்ப நிறைய பெருகி வருது. குறைஞ்சபட்சம் ஒரு 25 கம்பெனியாவது, ஃபைனான்ஸ் கம்பெனியாவது ஒரு கிராமத்துல போயிருக்கும். தினமும் ஒரு 10 பேர் 15 பேர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது. எனக்கு முன்னாடி பேசிய தோழர்கள் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நிறைய எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி வருது? ஏன் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மட்டும் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படிங்கும்போது, சாதா பேங்க்ல நம்ம போய் அதாவது அரசு வங்கியில ஒரு கடனை நம்ம வாங்கணும் அப்படின்னா அது 9% வட்டி தான். ஆனா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இதே இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில போய் நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. குறிப்பா ஏழை மக்களுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பாதியத்தை விட கம்மியா இருக்கிற மக்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி போய் கடன் தரலாம். அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அந்த மாதிரி கடன் தரக்கூடியவங்க எந்த ஆதாரத்தையும் அவங்க கேட்கணும்னு கிடையாது. அவங்க எந்த வித டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம அவங்க கடன் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கலான்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறாங்க. அப்படி கொட்டக்கூடிய இந்த கடன்கள்ல நிறைய ஒரு 90 நாட்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 90 நாள் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தல, மாதத்தவணை ஒரு 90 நாள்ல இந்த வட்டி கட்டல, அந்த மாதிரி பண்ணலன்னா அதை வாரார் கடன்ல கொண்டு சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க நிறைய பேரை வாரா கடன்ல கொண்டு சேர்த்துருவாங்க. ஆனா இந்த வாரா கடன்ன்றது எப்படின்னா, அரசுக்கு கணக்கு காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வாரா கடன். மற்றபடி உங்க சைட்ல மறுபடியும் வசூல் பண்ணுவாங்க. 3 மாசம் வட்டி. இது நம்ம கொரோனா காலத்திலே பார்த்தோம். கொரோனா காலத்துல கஷ்டப்படுற நேரத்துல அரசே மக்களுடைய நிறைய பிரஷர்னுடைய தாங்க முடியாம அது என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குதுன்னா, இத்தனை மாதங்களுக்கு நீங்க வட்டி கட்ட தேவையில்லை, யாரும் போய் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா அது எப்படி, அது ஒரு இலைப்பாறுதலா நமக்கு தெரிஞ்சா கூட, ஆனா அது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி பயன்படுத்திக்கிச்சுன்னா, அந்த வட்டிக்கு வட்டி போடுறதெல்லாம் நடந்தது. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடந்தது. வெறும் மாசம் ஒரு வாரத்துக்கு ஒரு 200 ரூபாய் அப்படி அவங்க கட்டணும், இல்ல 100 ரூபாய் கட்டணும்னா அவன் அந்த 100 ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு வட்டியை தூக்கி போடுவாங்க. அந்த 100 ரூபாய்க்குரிய வட்டி அதை கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயமும் நடந்தது. இந்த மாதிரி அவங்க வட்டி கட்டியே இந்த வட்டி கட்டாம இவங்க வாரா கடன்ல போற அந்த தொகையை, அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணும்னா அரசு, ஏன் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த அளவுக்கு கொழுக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு பொறுப்பெடுத்துக்குது. நம்ம அரசு என்ன பொறுப்பெடுத்துக்குதுன்னா, இந்த மாதிரி வாரா கடன் இருந்ததுன்னா 75% நான் தரேன், அரசு தரும். வாரா கடன் இருந்ததுன்னா அரசு 75% தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அவங்க. அதனுடைய விளைவா கம்பெனிலாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி வாரா கடன் வச்சுட்டு கணக்கை கவர்மெண்ட் கிட்ட காட்டிட்டு மக்கள் கிட்ட ஒரு பக்கம் வசூல் பண்ணுது. அது இல்லாம கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் வாங்கிக்குது. அது என்ன மாதிரி பணம்? நம்மளுடைய வரி பணம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், சாதா பொதுமக்கள் இந்த மாதிரி நீங்க கடந்து போறீங்க இந்த பேச்சை கேட்டுட்டு, ஆனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே, நான் யார்கிட்டயும் கடன் வாங்கலையே, எனக்கு போய் இது என்ன எதுவுமே பண்ணாதே, என்ன பாதிக்காதேன்னா நம்மளையும் பாதிக்கும்.
எப்படி 75% அரசு கொடுக்குது, வாராக்கடன் காட்டின உடனே அது கொடுக்குதுன்னா எந்த காசை வச்சு கொடுக்குது? நம்மளுடைய வரி பணத்தை வச்சுதான் கொடுக்குது. நான் கடனே வாங்கலைன்னா கூட என்னோட காசு அவனுக்கு போய் சேருது. அப்படி கொடுக்கிற நிறுவனங்கள் யாரு, எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் வருதா? இல்ல, அது அம்பானி, அதானி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள், இந்த மாதிரி குஜராத், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள்ல உள்ள பெரும் முதலாளிகள் தான் இந்த மாதிரி வந்து நிறைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் போய் சேருது, ஒட்டுமொத்த காசு அவங்க கிட்ட தான் போய் சேருது. இது எப்படி வந்து பண்ண முடியும்? இதுக்கு விடிவே இல்லையானா நிறைய இருக்கு. ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய ரெகுலேஷன் அங்க பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்த முடியும். அந்த மாதிரி பதிவு பண்ணாத கம்பெனிகளும் நிறைய இருக்கு, பதிவு பண்ண கம்பெனிகளும் இருக்கு. இது வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும். அந்த மாதிரியும் பண்ணல. இந்த மாதிரிலாம் திட்டங்களுக்கு அவன் உட்படலைன்னா, அந்த கம்பெனியில கடன் வாங்கியிருந்தோம்னா அது எதையுமே கட்ட தேவையில்லை. அந்த மாதிரி அவன் வசூல் பண்ணவே கூடாது, அதை நம்ம கட்டவும் தேவையில்லை. அந்த மாதிரியும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தெரியாத மக்கள் கிட்ட இவன் என்ன பண்றான்னா, நிறைய பூதாகரமா நீ கட்டலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையான்னு இவங்க வந்து கலெக்ஷன் ஆபீசர்னு சொல்லி கிராமத்துக்கு வராங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமங்கள்ல நிறைய கலெக்டரை பார்க்க முடியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் நம்ம மாவட்ட கலெக்டர் பத்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க கிராமங்களுக்கும் நிறைய கலெக்டர் வருவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே கலெக்டர்ஸ் தான் எங்க வீட்டு வாசல்ல. எங்க மக்களுடைய வாசல்ல கலெக்டர் தான் நிற்பாங்க. அவங்க யாருன்னா கலெக்ஷன் ஆபீசர்ஸ். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில வாங்குற கலெக்ட் பண்ற காசை கலெக்ட் பண்றதுக்குன்னு. முன்னாடிலாம் நம்ம மாணவர்கள் கிட்ட கேட்டோம்னா நாங்க பேங்க்ல போய் வேலை செய்யணும், அது ஒரு ஆசையா சொல்லுவாங்க, அது ஒரு லட்சியமா சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் எங்க போய் நிக்கிறோம்னா, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில கலெக்ஷன் ஆபீசரா தான் போய் நிக்கிறோம். அந்த நிலைமையில தான் இப்போ வந்து கொண்டு வந்து விட்டு வச்சிருக்காங்க. இந்த அரசு இந்த தனியார் மயம் பண்ண வேலை இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படி போய் நிக்கிறோம்னா, அடுத்த சமூகம் எப்படி போய் நிக்குது? வெறும் போய் குண்டர்களா போய் நிக்கிறாங்க. மக்கள் கிட்ட போய் எப்படி வந்து ஒரு போக்கு இருக்குது. அதாவது தலித் மக்களை தலித் காவல்துறை கான்ஸ்டபிளை வச்சுதான் வந்து ஒடுக்குவாங்க, அடிக்க வைக்கிறது, லத்தி சார்ஜ் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே. அந்த மாதிரி நம்ம மக்கள் மேல இந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி வழிபறி மாதிரி வந்து இவங்க பறிச்சுட்டு போறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எஸ்டி மக்கள் மேல இந்த மாதிரி ஒரு தாக்குதலே நடத்துறாங்க. அப்படின்னும் போது இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அவங்க மேல வந்து வழக்கு போடலாம், SC/ST சட்டத்தின்படி வழக்கு போடலாம். ஆனா இந்த மாதிரி எங்க போட போறாங்களோன்னு அதுக்கு ஒரு குறுக்குத்தனம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு எஸ்சி மக்களையே ஒரு அந்த இளைஞனை, எஸ்சி சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனையோ ஒரு இளம்பெண்ணையோ அவங்களதான் வந்து கலெக்ஷனுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி சில குறுக்குத்தனங்கள்லாம் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பண்ணும். இந்த மாதிரி பல வேலைகளை வந்து இது வந்து நடத்திக்கிட்டு இருக்குது. இது வந்து வெறும் இங்க நம்ம காஞ்சிபுரத்துல நடக்குது, இது மாவட்ட அளவுல நடக்குது, இந்த தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குது அப்படின்னு கிடையாது. மத்திய அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்கள்லயும் இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு. இப்ப கூட வந்து சமீபத்துல தங்க நகைக்காக ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. என்ன தங்க நகைனா, நம்ம சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்டுல இருக்க தங்கத்தை தான் கொண்டு போய் வச்சு அந்த அவசர தேவைக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஆனா அதுலயுமே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திட்டாங்க. 85% நம்ம 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நகையை கொண்டு போய் வச்சோம்னா ஒரு 85,000 கிடைக்கும்னா, இப்போ அது வந்து 75,000 ஆச்சு. மீண்டும் அந்த காசை கட்டிட்டு மறுபடியும் அந்த நகையை நம்ம வச்சோம்னா அது 65% தான் நமக்கு வந்து தருவாங்க காசு. இந்த மாதிரி பயங்கரமான, அதுவும் இல்லாம அதனுடைய பில்லு கொண்டு போய் வைக்கணுமா, வாங்கின பில்லோட தான் நகையை கொண்டு போய் வைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை ரூல்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த இவ்வளோ தொல்லைகளோட நான் எப்படி போய் காசு வாங்குவேன் என்னோட அவசர தேவைக்கு அப்படின்னு எனக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நான் தானா எங்க போவேன்னா ஒரு மார்வாடி கடைக்கு தான் போவேன். அப்போ இந்த மறைமுகமா இந்த மார்வாடிகளை வளர்த்து விடுறதுக்காக தான் இந்த அரசு இந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வருது. ஆனா இதுவும் வந்து MP வெங்கடேசன் அவர்களுடைய அழுத்தத்தின் பேர்ல இதை வந்து தற்காலிகமா தடை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அமலுக்கு வரல. ஆனா அதுவுமே வந்து வந்துரும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த அரசு வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஆதாரம் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தரலாமா அப்படின்னா வந்து அப்படிதான் தந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆதார் வந்து முக்கியமே கிடையாது. சொல்ல போனோம்னா பேங்க்ல ஆதார் இணைக்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே சொல்லியிருக்கிறாங்க. மேத்தா வழக்குல கூட இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து நடைமுறையில இல்லை. இப்ப நம்ம நடைமுறையில நம்ம போய் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் வந்து ஆதார் கார்டுலாம் இணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு? ஆனா சொல்ல முடியாது.
சட்டம் ஒண்ணா இருக்கு, நடைமுறை ஒண்ணா இருக்கு. இதுக்குதான் பெரியார் என்ன சொன்னாரு, சட்டங்கள் வரணும்னா அதுக்கு நம்மளுடைய அழுத்தங்கள் தேவை. பெரிய பெரிய போராட்டங்களுடைய அதனுடைய விளைவா தான் வந்து நிறைய சட்டங்களே வந்து உருவாயிருக்கு. அந்த மாதிரி சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும், ஒழுங்கா நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கு மக்களுடைய போராட்டங்களும் வந்து அவசியமா இருக்கு. நம்ம வீதிக்கு வந்து என்னைக்கு போராடுறோமோ அன்னைக்குதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பொதுமக்கள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கடந்து போறோம். ஆனா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு போறதே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எதையுமே இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க கூடாது. நம்ம வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கடன் வாங்காம இருந்தது கிடையாது. இது ஏதோ பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் கிடையாது. பழங்குடி மக்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சென்ட் நிலம் இல்லை, அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க போராடுறாங்க, முன்னாடி வந்து போராடுறாங்க. ஆனா இந்த மாதிரி எஸ்சி மக்களுக்கு குறைஞ்சபட்சம் இல்ல இந்த எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்ல பிசி சமூகத்தை சார்ந்த மக்களுக்கோ ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்குன ஒரு வீடு இருக்கும், இல்ல ஏதோ ஒரு சென்ட் நிலம் இருக்கும். அவங்க அதுக்கான ஒரு பயம் இருக்கும், அது போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எஸ்டி மக்கள், பழங்குடி மக்கள், அவங்களுக்கு வந்து எந்த இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மக்களையும் டார்கெட் பண்ணுது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி. இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய கருப்பு பணத்தை எல்லாம் அவங்க வந்து நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்க, மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்வி கேட்க துணியணும். இது காஞ்சிபுரம் ஒரு சென்ட், எனக்கு முன்னாடி பேசின தோழர் கூட சொன்னாங்க, ஒரு சென்ட் நிலத்துக்கு இன்னமும் போராடிட்டு இருக்கோம். இன்னமும் இந்த பட்டா ரெடி ஆயிடுச்சு, வீடு பட்டா ரெடி ஆயிடுச்சு, பேப்பர்ல ரெடி ஆயிடுச்சு. ஆனா இடம் எங்க? இடம் இன்னும் காட்டல. 4 வருஷமா 5 வருஷமா அதை கேட்டுட்டு இருக்கோம், இடம் எங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கொடுத்த பட்டாக்கான இடம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான பதில் தான் வரல. எங்க வருது இது? எப்போதுமே வந்து என்ன மாதிரியான பதில் வருதுன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ரெடி ஆயிட்டு இருக்கு, கலெக்டர் கையால கொடுப்பாங்க, நிகழ்ச்சி வச்சு கொடுப்பாங்க. இதையே பல மாதங்களா இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதை தரவே இல்லை. ரெடி ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் வந்து பதில் வருதே ஒழிய யாருக்கும் இன்னும் நிலம் காட்டப்படல. அந்த நிலம் வந்து காட்டப்படணும். இது வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு நாங்க போராடல, நாங்க வந்து எதுக்குமே போராடணும், இன்னைக்கு நாங்க போராடிக்கிட்டே இருக்கணும் நாங்க நினைக்கல. எங்களுக்கும் வேலைகள்லாம் இருக்கு. எங்களுக்கு தினங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு வேலை கிடையாது. ஆனா அதை இந்த சூழலுக்கு இட்டு செல்றது இந்த நிர்வாகம் தான், இந்த மாவட்ட நிர்வாகம் தான் எங்களை போராட வைக்குது. எங்களை இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்து நிறுத்துறோம், நாங்க முன்னாடி வந்து போராடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் காரணமா இருக்கு. எனவே தமிழக அரசு இது கொஞ்சம் செவிசாச்சு இந்த போராட்டங்களுக்கான காரணத்தை புரிந்து கொண்டு இதற்கான இந்த மசோதாவை வந்து அதை வந்து சட்டமா நிறைவேற்றணும் கூடிய விரைவில். அதுல வந்து ரொம்ப கண்டிப்பான விஷயங்களை கொண்டு வரணும். கர்நாடக அரசு இயற்றின சட்டத்தினுடைய ஒரு மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து நிச்சயமா வந்து ஒரு சட்டமாக்கணும், கூடிய விரைவில் ஆக்கணும். இந்த மாதிரி வசூல் பண்ணக்கூடிய குண்டர்களை கண்டிப்பா கைது செய்யணும். இதுக்கு ஒரு வரைமுறை வைக்கணும், இதுக்கு ஒரு லிமிட் வைக்கணும். நிச்சயமா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுத்த இந்த கடன்களை வந்து தள்ளுபடி செஞ்சே ஆகணுன்ற கோரிக்கையோட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.